வாழைப்பூவில் வடை, வாழைப்பூ பஜ்ஜி இந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்க. வாழைப்பூவில் சில்லி சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க வாழைப்பூவில் சில்லி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் வந்து மணக்காடுங்கிற சிக்கன் சில்லி மசாலா தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமான மசாலா எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. லெமன் சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்த்து நல்லா இப்படி கலந்துக்குங்க. மசாலாலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ இது கூட சேர்த்துக்குங்க. வாழைப்பூ சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்குங்க. தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்குங்க. நான் வந்து உப்பு சேர்க்கல, நான் சேர்த்த மசாலாவிலே உப்பு இருந்துச்சு, அதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சேர்க்குற மசாலாவை பொறுத்து நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம பொரித்து எடுத்துக்கலாம் வாங்க. சிம்லேயே நல்லா வச்சு பொரித்து எடுத்துக்குங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். வாழைப்பூ சில்லி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாழைப்பூ வணக்கி கொடுத்தோம்னா நம்ம வீட்டு குழந்தைங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சில்லி மாதிரி போட்டு கொடுத்து பாருங்கள், கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வாழைப்பூ சில்லி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.